Hi dear friends, welcome to Way to Career YouTube channel. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல பாத்தீங்கன்னா full and full PG paramedical courses பத்தி தான் பார்க்க போறோம். UG paramedical courses-க்கு பாத்தீங்கன்னா 19 paramedical degree courses ஆஃபர் பண்றாங்க. அதுவே நம்ம மெடிக்கல் செலக்ஷன் கமிட்டி சார்பில பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் காலேஜஸ்க்கு கவுன்சிலிங் மூலமா சீட்ஸ் அப்படிங்கறது ஃபில் பண்றாங்க. பட் PG paramedical courses எடுத்துட்டோம் அப்படினா எல்லா கோர்சஸ்மே கவுன்சிலிங் கண்டக்ட் பண்றாங்களா? எல்லா கோர்சஸ்மே கவர்மெண்ட் காலேஜஸ் இருக்குதா? அப்படி கவர்மெண்ட் காலேஜஸ் இருந்துச்சுனா அதுக்கு எப்படி அப்ளிகேஷன் போடணும் அப்படிங்கற டீடைல்ஸ் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ ஸ்கிப் பண்ணாம வீடியோ ஃபுல்லா பாருங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படினா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. First of all, UG paramedical counseling பத்தி பார்த்தலாம். UG paramedical counseling பொறுத்தவரைக்கும் TN Medical Selection Committee 19 paramedical courses-க்கு ஆஃபர் பண்றாங்க. எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா BSc Nursing, B.Pharm, BPT, Dialysis Technology, Radiography and Imaging Technology, Radiotherapy Technology, Cardiac Technology, Neuroelectrophysiology, Physician Assistant இதே மாதிரி எக்கச்சக்கமான கோர்சஸ்க்கு பாத்தீங்கன்னா UG டிகிரி கோர்ஸ் கவர்மெண்ட் காலேஜஸ்ல கவுன்சிலிங் மூலமா ஆஃபர் பண்றாங்க. அதே மாதிரி தான் செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜஸ்மே 6 அப்படிங்கறத ஃபில் பண்றாங்க. பட் PG சைட்ஸ் வந்துட்டோம்னு பாத்தீங்கன்னா நம்ம TN மெடிக்கல் செலக்ஷன் கமிட்டி எல்லா கோர்சஸ்க்கும் கவுன்சிலிங் நடத்துறாங்கன்னு கேட்டா அது ஒரு பெரிய क्वेश्चन. எல்லா கோர்சஸ்மே கவுன்சிலிங் அப்படிங்கிறது நடத்துறது கிடையாது. எல்லா கோர்சஸ்க்கும் கவர்மெண்ட் காலேஜ்ல சீட்ஸ் இருக்குதான்னு கேட்டா அதுக்கான கிளாரிட்டி அப்படிங்கிறது இன்னுமே கிடையாது. எல்லா கோர்சஸ்க்கும் கவர்மெண்ட் சீட்ஸ் அப்படிங்கிறது கிடையாது. ஒரு சில PG paramedical கோர்சஸ் அதுவே ஒரு சில கவர்மெண்ட் காலேஜஸ்ல மட்டும் தான் ஆஃபர் பண்றாங்க. முக்கியமா என்னெல்லாம் PG paramedical courses ஆஃபர் பண்றாங்க அப்படிங்கறத பார்த்தலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் MSc நர்சிங் புரோகிராம் ஆஃபர் பண்றாங்க. அதே மாதிரி MSc மாலிகுலர் பயாலஜி கோர்ஸ் ஆஃபர் பண்றாங்க. MSc ரேடியோகிராஃபர் அண்ட் இமேஜிங் டெக்னாலஜி, MSc அண்ட் MPhil கிளினிக்கல் சைக்காலஜி இதே மாதிரி கோர்சஸ்க்கும் பாத்தீங்கன்னா நம்ம TN மெடிக்கல் செலக்ஷன் கமிட்டி மூலமா கவுன்சிலிங் அப்படிங்கறது கண்டக்ட் பண்ணி கவர்மெண்ட் காலேஜஸ் தென் செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜஸ்க்கு ஆஃபர் பண்றாங்க. அது வந்து MPharm கோர்ஸ்மே கவுன்சிலிங் நடத்துறாங்க. MPT கோர்ஸ்மே கவுன்சிலிங் நடத்துறாங்க. ஸ்பெஷலைசேஷன் தான் பாத்தீங்கன்னா நம்ம TN மெடிக்கல் செலக்ஷன் கமிட்டி மூலமா கவர்மெண்ட் காலேஜஸ் அண்ட் செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜஸ்க்கு சீட்ஸ் அப்படிங்கறத ஃபில் பண்றாங்க. மத்த PG paramedical கோர்சஸ்க்கு பாத்தீங்கன்னா நம்ம கவர்மெண்ட் காலேஜ்ல சீட்ஸ் அப்படிங்கறத அலாட் பண்றதா தெரியல. இந்த PG paramedical கோர்சஸ் பாத்தீங்கன்னா நீங்க செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜஸ்ல தான் டைரக்ட் மேனேஜ்மென்ட் அட்மிஷன் கூட தான் படிக்கிற மாதிரி இருக்கும். இது தவிர பாத்தீங்கன்னா MSc நியூரோ எலக்ட்ரோபிசியாலஜி படிக்கணும் அதுக்கு கவுன்சிலிங் நடத்துவாங்கன்னு கேட்டா அதே மாதிரி கோர்சஸ்க்கு பாத்தீங்கன்னா நம்ம TN மெடிக்கல் செலக்ஷன் கமிட்டி கவுன்சிலிங் நடத்துறது கிடையாது. ஏன்னா நம்ம கவர்மெண்ட் காலேஜஸ்ல அந்த மாதிரி கோர்ஸ் ஆஃபர் பண்ண கிடையாது. ஒன்லி செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜஸ்ல மேனேஜ்மென்ட் கோட்டால தான் நீங்க பிரைவேட் காலேஜ்ல ஜாயின் பண்ற மாதிரி இருக்கும். சோ UG BSc கோர்சஸ் முடிச்சிட்டு MSc படிக்க இருக்கிற உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. MSc கோர்சஸ் பொறுத்தவரைக்கும் நர்சிங், பார்மசி, பிசியோதெரபி அண்ட் பாத்தீங்கன்னா மாலிகுலர் பயாலஜி, கிளினிக்கல் சைக்காலஜி இதே மாதிரி ஒரு சில குறிப்பிட்ட கோர்சஸ்க்கு மட்டும் தான் சீட்ஸ் அப்படிங்கிறது கவர்மெண்ட் கவுன்சிலிங் மூலமா கவர்மெண்ட் காலேஜஸ்க்கும் செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜஸ்க்கும் அலாட் பண்றாங்க. மத்த கோர்சஸ் இங்க படிக்கணும் அப்படின்னா டைரக்டா பிரைவேட் காலேஜ்ல தான் போய் படிக்கிற மாதிரி இருக்கும். இந்த இன்ஃபர்மேஷன் அப்படிங்கறத எல்லாருமே ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போல கல்வி சார்ந்த தகவல்களுக்கு Way to Career YouTube சேனல் நன்றி.